எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். 93ல பொறந்தவங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சந்திரனுடைய வலு அப்படிங்கிறது வருட ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அப்போ ஒருத்தருடைய வலி என்னன்னு அவங்க சொல்லாமலே இந்த 93ல பிறந்தவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா, இவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இவங்களுக்கு சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லனாலும் என் பிரச்சனைய என்னாலே சமாளிச்சுக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு மனசுல ஒரு திடமும், ஒரு உறுதியும் இந்த 93ல பொறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். குளிர் தாங்கவே மாட்டாங்க. சைனசைட்டிஸ், சளி தொந்தரவுக்குள்ள அடிக்கடி ஆட்படக்கூடிய நபர்கள். ரொம்ப நேர்மைக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஸோ எத பண்ணாலும் நேர்மையா பண்ணணும். யாரும் நம்மளால பாதிச்சிடக்கூடாது. நம்மளுடைய ஒரு ஆக்டிவிட்டினால பிறர் பாதிச்சிடக்கூடாது. ஒரு பாதிப்பு நமக்கே வந்தாலும் பரவால்ல. அப்படிங்கிறத ஒரு நம்பக்கூடிய ஒரு ஆட்கள். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எதையுமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. என்ன ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்ம மெனக்கிடணுமோ, எஃபோர்ட் போடணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சோம்பேறித்தனம் ஸ்டார்ட்டிங்ல இருந்திருக்கும். சைல்ட்ஹுட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய 93ல பிறந்தவங்க பயங்கர சோம்பேறிகளா இருந்து, வாழ்க்கையில பிற்பகுதியில அந்த சோம்பேறித்தனத்த மாத்திக்கிட்டு ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல்குள்ள போனவங்களா தான் இருப்பாங்க. ஃபிட்னஸ் உடம்ப நல்லா பார்த்துக்கணும், ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பண்றாங்களோ, பண்ணலையோ, அத பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தீர்க்கமா இருக்கும்.